நடிகர் திலகத்துக்கு மகனா நான் நடிச்சிருக்கேன். இதை விட என்ன வேணும்? இன்னும் இது ஜெயராம் சார் நடிச்சிருந்தாங்க, அங்கே நல்லா போச்சு, இங்கே போலையே, இங்கேயே நான் நடித்தேன் போலன்னா நீங்களே பதில் சொல்லிட்டீங்களேன்னு ஒருத்தன். என்னென்ன அது அவர் நடிச்சாருங்க, இங்கே நீங்கள் நடிச்சிங்க, அதான் ஓடலன்ட்டார். சென்னைக்கு வந்தால் எனக்கு மீன் குழம்புன்னு சோறு போட்டிருக்கேன், அதான் பில்லுனார். அப்போ தான் நினச்சேன், ஒரு மீன் குழம்பு ஹெலிகாப்டரில் நம்மளை ஏற்றுது, எவ்வளோ கூட்டு போகுது. அமெரிக்காவில் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டர்னு எனக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னா மண்பானைன்னு டாக்குமெண்ட்ரி. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாவே சாப்பிட முடியாமல் தவிச்சிருந்த இந்த பாண்டியராஜனை வேலைக்கு சேர்த்து 3 வேளையும் சாப்பாடு போட்ட என்னுடைய குருநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த உயரம் குறைவான ஒரு பையன் மாதிரிங்கிற பாண்டியராஜனை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு கால்ஷீட் கொடுத்த பிரபு சாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்தா ஒரு டைரக்டராகவே தெரியாது. பூஜையிலேயே பார்த்தீங்கன்னா சார் நிற்கிறாரு, இளையராஜா சார் நிற்கிறாரு, அங்கே ஐயர் வந்து எல்லாருக்கும் அந்த பூவெல்லாம் கொடுக்குறாரு. நான் நீட்டினா அவர் தள்ளி போயிட்டார். மறுபடியும் நான் ஏதாவது கொடுக்க வந்தால் நான் கை நீட்டுறேன், தேவையில்லாமல் ஒருத்தர் நிற்கிறேன்னு தள்ளிட்டாங்க. அப்போ ராஜா சார் தான் சொன்னார், இவர் தான் டைரக்டர். அப்புறம் அவர் என்கிட்டயே மாதிரி சொன்னார். ஏன்னா நம்ம உருவம் அப்படியே உயரம் அப்படியே. ஆனால் என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திய பிரபு சாருக்கு இதை விட சோகம் வரும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன். என்னென்னா நடிகர் திலகத்துக்கு மகனாக நான் நடிச்சிருக்கேன். இதை விட என்ன வேணும்? நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிகிட்டே இருக்கிறது இல்லை. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஜெயராம் சார் உங்கள் மகன் காளிதாஸ் சார், அவருக்கு நடிப்பு வருமானா நீங்கள் எப்பேற்பட்ட நடிகர்ன்றது எனக்கு தெரிஞ்சுதுன்னா, அவர் படம்லாம் மலையாளத்தில் மழவில் காவடி, மேலப்பரம்பிலான் வீடு இதெல்லாம் நான் நடித்தேன். அந்தளவுக்கு இங்கே போகல. நான் பார்க்குறவங்கிட்டலாம் புலம்புவேன், இன்னும் இது ஜெயராம் சார் நடிச்சிருந்தாங்க, அங்கே நல்லா போச்சு, இங்கே போலையே, இங்கேயே நான் நடித்தேன் போலன்னா நீங்களே பதில் சொல்லிட்டீங்களேன்னு ஒருத்தன். என்னென்ன அது அவர் நடிச்சாருங்க, இங்கே நீங்கள் நடிச்சிங்க, அதான் ஓடலன்ட்டார். அப்புறம் தான் நான் ஜெயராம் சார் உத்து கவனிச்சு ஒரு விஷயத்துலையும் எவ்வளோ அழகாக நடிக்கிறாருன்னு. இந்த டைட்டிலுக்கும் நமக்கும் என்ன இருக்குது சம்மந்தம்? மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, சூப்பராக வைப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் கனடாவுக்கு போயிருந்தேன். கனடாவில் ஒருத்தர் சொன்னார், நயகரா போய் பார்க்குறீங்களான்னு. பார்க்கணும், ஹெலிகாப்டரில் போகிறீங்களான்னு. ஏன்னா இது ஹெலிகாப்டர்ன்றதுனா மறுநாள் நிஜமாகவே கூப்பிட்டு போய் ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது. ஐயோ ஏதோ ஆர்வத்தில் சொல்லி அப்புறம் பில்லு போட்டு கொடுத்தாங்கன்னா அவருக்கு ஃபோன் போட்டேன், சார் ஹெலிகாப்டர் வந்துருச்சு, இதுக்கு எவ்வளோ பில்லுன்னு. உங்கள் வீட்டில் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்களாமே, சென்னைக்கு வந்தால் எனக்கு மீன் குழம்புன்னு சோறு போட்டிருக்கேன், அதான் பில்லுன்னு. அப்போ தான் நினச்சேன், ஒரு மீன் குழம்பு ஹெலிகாப்டரில் நம்மளை ஏற்றுது, எவ்வளோ கூட்டு போகுது. அதே மாதிரி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன். அதுக்கு வந்து அமெரிக்காவில் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டர்னு எனக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னா மண்பானைன்னு டாக்குமெண்ட்ரி. ஆக சொல்கிற மீன் குழம்பும் மண்பானையும் லேசுப்பட்டதில்லை, உங்களை உயரம் கூட்டு போவோம். அதனால் இந்த சிவாஜி சார் குடும்பத்துக்கு உலகம் முழுக்க ரசிச்சிட்டே இருக்காங்க, அதுவே பெரிய ஆசீர்வாதம். உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க, அதுவே துஷ்வந்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி. நன்றி, வணக்கம். மீன் குழம்பும் மண்பானையும் துஷ்வந்த் தயாரிச்சிருக்கிற படம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன் ராம் அவர்களுக்கு. ஃபோன் பண்ணும்போது துஷ்வந்த் வந்து ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபோனில் வந்து அப்பாவை கொடுப்பான். யார் பேசுகிறது? நான் வாசு பேசுகிறேன், கொஞ்சம் இருங்க. அப்பா வெளியே அங்கே உள்ளே இருக்காங்க, அப்புறம் கூப்பிடுங்க. இல்லைப்பா, அப்புறம் கூப்பிடுங்க. இல்லைப்பா நான் பேசணும். ஐயோ நான் படிக்கணும், தயவுசெய்து சொல்கிறது கேளுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டாரு. ஸோ படிக்கும்போதே தான் எப்படி இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு உணர்வு உள்ள ஒரு பொறுப்போடு வளர்ந்த புள்ள தான் துஷ்வந்த். ஸோ அந்த புள்ள எடுத்த படம் நிச்சயமாக மிகச்சிறந்த படமாக தான் இருக்கும். ஏன்னா கதை கேட்டிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நானோ ராம்குமாரோ இல்லை பிரபுவோ இந்த கதையில் கலந்துக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஏன்னா இது வந்து பசங்க செய்கிறது பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பெரிய பெருமை என்னன்னா, இப்போ எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னா, இதை எப்பவுமே நான் வாழ்க்கையில் வந்து அங்கிளை மறக்கவே மாட்டேன், சண்முக அங்கிளை. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இப்படி நிற்கிறதுக்கு ஒரு காரணம் சண்முக அங்கிள். ஏன்னா அவர்கிட்ட நான் சிவாஜி சார்கிட்ட முதல்ல ஒரு கதை சொல்ல போனேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில்.
ரொம்ப எமோஷ்னலாக அவர்கிட்ட அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி, நான் எப்பவுமே கதை சொல்லும்போது கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுவேன், என்னுடைய பழக்கம் அது. அப்போ அவர் என்னை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போதும் நாளைக்கு வா சிவாய் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டார். சரி பிடிக்கல போல இருக்கு, விட்டுட்டார் போல இருக்குன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அப்போ பாரதிக்கு உடம்பு சரியில்லை, நானும் பாரதியும் தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், பாரதி வாசுவா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாள் சிவாய் ப்ரொடக்ஷன்ஸில் ராம் ஃபோன் பண்ணார், வந்து அங்கிள் கூப்பிட்றாரு நீ வான்னு. அப்புறம் நான் அங்கிள்கிட்ட போன அப்புறம் தான் சொன்னார், நீ கதை சொன்னியா? ஆமாம் அங்கிள். என்ன படம் பண்ணியிருக்க? பன்னீர் புஷ்பங்கள், மதுமலர், மெல்ல பேசுங்க அப்படின்னு நான் பாரதி சேர்ந்து பண்ணியிருக்கோம். சரி எப்படி போச்சு? எல்லாம் நல்லா பேர் பன்னீர் புஷ்பம் நல்லா போச்சு, பட் ரொம்ப நல்ல ரிவ்யூ எழுதுனாங்க. ரிவ்யூ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பொட்டி நிறைய பணம் வரணும், படம் எடுத்தால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும், வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கணும், அது இப்படி தான் படம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கமர்ஷியலாக பண்ணுங்க, சிரிக்க வைங்க, சந்தோஷப்பட வைங்க, படம் பார்க்கும்போது அவங்கள மறந்து அவங்க சிரிக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நீதி நெல்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறமும் நான் தனியாக பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்டேன், அங்கிள் நான் இந்த மாதிரி நானும் பாரதி அண்டர்ஸ்டாண்டிங்கில், பாரதியும் ஒரு படம் பண்ணுறாரு, நானும் ஒரு படம் பண்ணுறேன், அப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், பசங்க கூட ஒரு படம் ஆரம்பிச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னாரு. யார் அங்கிள்னு கேட்டேன். ராமு பிரபு எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அறுவடை நாள் படம். நான் அந்த ஷூட்டிங்கை போல அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. அந்த அங்கிளோட ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், ராமு பிரபு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேனரை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அப்பாவுடைய வேலையை பிள்ளைகளும், அந்த பிள்ளைகள் வந்து அதை இன்னும் பெருசாக்குறாங்க. அருமையான படங்கள், வெற்றி விழா, மன்னன், அவங்க எடுத்த படங்கள்லாம், சந்திரமுகி, எல்லா படங்களும் பிரமாதமான படங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், அந்த மாதிரி ஒரு அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி இந்த படத்தை எடுத்திருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு போக போகிறீங்க. அதே நேரத்தில் துஷ்யந்த் வந்து தனியாக பேனர், ஒரு அருமையான பேனர் ஆரம்பிச்சிருக்காரு. திஸ் வில் பிகம் அ பிக் ஹிட், நோ டவுட். மீன் குழம்பு அப்படின்னு டைட்டில் இருக்குதுல, உங்களுக்கெல்லாம் தெரியுமா, 1 மாதமாக மீனே பிடிக்கக்கூடாது. ஏன்னா மீன் வந்து வளர்ச்சி அடையணுன்றதுக்காக மீன் பிடிக்கக்கூடாது. துஷ்யந்த் நிறுத்தி வச்சுருக்காரு. 5ஆம் தேதியிலேருந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்க போகுது. அந்த ஃப்ரெஷ் மீன் தான் இந்த படம். ஸோ இந்த ஃப்ரெஷ் மீன் எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம். அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த யூனிட்டை கூட்டிகிட்டு வந்து, ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து, டெக்னீஷியனை கூட்டிகிட்டு வந்து, நீ கொடுத்த மரியாதைக்கு நானும் ஒரு தொழில்நுட்ப கலைஞன்ற முறையில் நன்றியை சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இங்கே யாருக்கும் சேர் கிடையாது, எல்லோரும் ஒன்று. அதுதான் சிவாஜி சார் குடும்பம். எல்லோரும் ஒன்று தான். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அப்பா உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் என்ன உட்கார வைப்பாங்க, பக்கத்தில் பாரதி உட்கார வைப்பாங்க, இந்த பக்கம் பிரபு உட்கார வைப்பாங்க, அந்த பக்கம் ராமு உட்கார, இப்படி எல்லாம் அந்த ஒரு டேபிள், டைனிங் டேபிள். மெட்ராஸ் சிட்டியில் 40 பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் சிவாஜி சார் வீட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு டைனிங் டேபிள், எல்லாம் ஒன்றா உட்காரணும். அவர் நடுவில் உட்காந்துருப்பார். இப்போ அந்த இடத்த ராம்குமார் எடுத்திருக்காரு. அவரை பார்க்குறேன் நான். அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பசங்களை நினைக்கும் பொழுது, அதுவும் இதே இடத்துல கும்கி ஆரம்பிக்கும் போது எந்த உணர்வு எனக்கு இருந்ததோ, எப்படி விக்ரம் பிரபு மிகப்பெரிய நடிகை வருவார் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததோ, அதே ஆசை இன்றைக்கி எனக்கு துஷ்யந்த் மேலே இருக்குது. அவர் நடிகனாக வந்தார், இவர் தயாரிப்பாளராக வர போகிறாரு. அடுத்தது நான் முக்கியமாக பேச வேண்டியவர் காளிதாஸ். இஸ் அ நேஷனல் அவார்டு வின்னர், நாட் அன் ஆர்டினரி ஆக்டர், நேஷனல் அவார்டு வின்னர். இங்கே யாருமே வாங்காத அவார்டு வாங்கியிருக்காரு அவர் சின்ன வயசில். சச் அ குட் ஆக்டர். ஏன்னா அவங்க அப்பா யார்? ஜெயராம். காளிதாஸ், மகாகவி காளிதாஸ் அவருடைய பெரிய பக்தர் அவர். அதனால் பிள்ளைக்கு அந்த பேர் வச்சுருக்காரு. அவரை போல உலக புகழ் பெறுவார் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ வேண்டும் எப்படி. இப்போது நான் பேச போகிறது வேறு யார்? நான், பிரபு. பிரபு நான். கதையே கேட்க மாட்டார். இப்போ கதை கேளுப்பா. ஏன்ப்பா நான் கதை கேட்கணும்?
இல்லைப்பா நீ கேளுப்பா, நீ தானப்பா டைரக்ட் பண்ணுற, விட்டுருப்பா. கதை கேட்காம தைரியமாக என்ன நம்பி நடிக்கிற ஒரு நடிகர், எனக்கு கிடைச்ச நடிகர் பிரபு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு புகழ் அடைகிறதுக்கு காரணம் அவர் என் படங்களில் நடித்ததால். சின்ன தம்பியெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பிரஷன்ப்பா, சின்ன சின்ன விஷயங்களில் நீ வந்து அந்த தூளியிலே பார்த்தீங்கன்னா சோறு போட தாய் இருக்கா, பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, நாக்கு அப்படி டக்குன்னு ஒரு நீட்டுவார். சத்யராஜ் உள்ளார், என்னங்க அது ஒரு எக்ஸ்பிரஷன். திடீர்னு கண்ணில் ஒன்று பண்ணுவார், அப்படின்னு ஒன்று பண்ணுவார். அந்த பாடி வச்சுட்டு அப்படி ஒரு மூமெண்ட் இருக்கும். அது ஒரு தனியாக ரொம்ப, அதாவது நான் பிரபு வச்சு டைரக்ட் பண்ணுவேன், ரசித்து டைரக்ட் பண்ணுவேன், ரொம்ப ரசித்து டைரக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், க்ளோஸ்அப் வைப்பேன். க்ளோஸ்அப்னா நாட் இந்த ரேஞ்சில், வெறும் பல்லும் லிப்பும் மட்டும் வச்சுருக்கேன். சின்ன சின்ன தூரல் என்ன, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் வந்து லிப்புக்கு மட்டும் இருக்கும். அந்த லிப் அழகாக இருந்தால் தான் வைக்க முடியும். அந்த லிப் அழகாக இருக்கிற ஒரு நடிகன். இப்படி நான் பல வகையில் நான் பிரபு ரசித்து படம் எடுத்துருக்கேன், கண் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு ஆக்டர். ஸோ அந்த ஆக்டர் எனக்கு இன்னொன்று ரொம்ப அழகான விஷயம் பிரபுக்கிட்ட என்னன்னா, சிரிச்சாலும் அழகாக இருப்பார், அழுதாலும் அழகாக இருப்பார். சிரிச்சாலும் அழுதாலும் அழகாக இருக்கிற நடிகன் தான் பிரபு. அதாவது நான் என்னுடைய படங்களை பற்றி சொல்கிறேன். அதே போல் ஒரு நடிகன் எனக்கு நம்ம நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். நானும் பாரதி முதல்ல போய் அங்கிளை பார்த்தோம், பிரபுவை நடிக்க வைக்கணும்னு. அப்போ அங்கிள் கேட்டார், எதுக்கு? இல்லை எங்கள் கதையில் அவர். அப்படியா, நிஜமாவா? ஆமாம். சிவாஜி புள்ளன்றதால நடிக்க வைக்கிறீங்களா? இல்லை இல்லைங்க அங்கிள், எங்கள் கதையில் அப்படி ஒரு கேரக்டர். அப்போ பிரபு நல்லா ஃபேட்டாக இருப்பார். அப்புறம் அந்த லைனை சொன்னோம். அவர் காதலர்கள்ன்ற படத்தில் 2 நாள் ஆக்ட் பண்ணார். நண்டு ப்ரொடியூசர், தஷாமூர்த்தி அதுக்கு படம் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் அந்த படம் வரலை. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிரபுவை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது, அவரை நடிக்க வச்சு ட்ரை பண்ணது நானும் பாரதி சேர்ந்து. அது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அந்த பிரபுவை நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவர் 200வது படம் அப்படின்னும் போது நம்பவே முடியல. அதே மாதிரி மீன் குழம்பை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒருத்தரை தான் நான் ஞாபகம் வரும். இளையராஜா சார்கிட்ட நான் கூப்பிட்டு போனேன் அந்த விஷயத்தை இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக. ராஜா சார் சிவாஜி சாரை காட்டுறாரு, மீன் குழம்பு காட்டுறாரு. மீனை எப்படி சாப்பிடணும் நமக்கெல்லாம் காமிச்சது நடிகர் திலகம் தான். இன்னமும் முதல் மரியாதை யாரும் மறக்க முடியாது. அந்த மீன் சாப்பிட்டதை யாரும் மறக்க முடியாது. அதை ஒரு ரசித்து வெறும் முள்ளை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அந்த மீனை மட்டும் உள்ளே சாப்பிட்ருப்பார். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நாங்கள் மீன் சாப்பிட்டோம். அதே மாதிரி எனக்கு மீன் குழம்பு ஷூட்டிங்க்கு வேணும்னா பிரபுக்கு ஃபோன் பண்ணப்போ உடனே புனிதம்மா கிட்ட சொல்லி அனுப்புவார். வேறு ஷூட்டிங்கில் இருந்தால் கூட அந்த மாதிரி அவங்க வீட்லேயும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதை போல் ஒரு படம். இந்த படமும் எல்லாருடைய ஆசீர்வாதம். இங்கே வந்தவங்க எல்லாரும் அத்தனை பேர் மனப்பூர்வமாக வாழ்த்துற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ இத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த படத்துக்கு உண்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நிச்சயமாக நாம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதில் அந்த முதல் வரியை பற்றி நான் அதிகமாக பேச முடியாது. ஏன்னா நான் மீனே சாப்பிட்டதில்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் எல்லாருமே சொல்லுவாங்க மீன் குழம்பு மண்பானையில் வச்சா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த படமும் அதுபோல் நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விழாவுக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சு போல இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. நான் எப்போவுமே என்னை கொஞ்சம் யூத்தாக தான் நினச்சிக்கிறது. இங்கே பார்த்தா பக்கம் ஜெயராம் ஃபஸ்ட்டு என் படத்தில் தான் தமிழில் அறிமுகமானார், கோகுலம்ன்ற ஒரு படத்தில். அப்போ தான் அவருக்கு திருமணமும் ஆச்சு. அவர் ஹனிமூன் முடிச்சுட்டு நேராக என் படம் ஷூட்டிங் தான் வந்தார். இப்போ அவருக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அப்புறம் பிரபு சார், இன்னும் எனக்கு சங்கிலி முதல் நாள் பார்த்த அந்த ஞாபகம் அப்படியே இருக்குது. அவர் இன்னும் இந்த இதில் உள்ள அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு இல்லை நிறைய பெண்களுக்கு பிடிச்ச விஷயம், அந்த கன்னத்தில் குழி விழுது பாருங்கள். வேறு எந்த ஹீரோவுக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதனாலே அவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாசு சார் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் இப்போ கூட 4 நாளைக்கு முன்னாடி ஜெயா டிவியில் நான் சின்ன தம்பி பார்த்தேன். நான் பல முறைகள் சின்ன தம்பி பார்த்துருக்கேன், வாசு சார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். அந்த படம் முதல் நாள் நானும் அப்போ நான் 2-3 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நாங்கள் கமலா தியேட்டரில் பார்க்குறோம். கமலா தியேட்டரில் பார்த்துட்டு நைட்டில் அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். அது வாசு சார்ட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு பிரபு சார் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ லைஃப் கொடுத்துருந்தாரு.
நல்ல ஒரு சிவாஜி சாரை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம சினிமாவில் நடிக்க வர்றவங்க எல்லாருக்குமே அவர் தான் ரோல் மாடல் சொல்லி. நான் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபேமிலி வந்து சிவாஜி சார் ஃபேமிலி. ஏன்னா அவ்வளோ புகழ் வெற்றிக்கு பிறகும் இன்னைய வரைக்கும் அந்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா? அதை பார்த்தாவது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ஒரு நல்ல, அது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையிலையும் நல்ல வாழ்ந்து காட்டிய ஒரு நல்ல நடிகர் சிவாஜி சார். அவருடைய வாரிசு பிரபு சாருடைய வாரிசு விக்ரம் பிரபு. அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் சார் ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவரோட பையன் அதே மாதிரி துஷ்யந்தும் அதே மாதிரி. அவர் என் வீட்டுக்கு எனக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு. துஷ்யந்த் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, துஷ்யந்த் எனக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்னேன். இருந்தும் கூட அவர் நான் வந்து இல்லை, நான் நேரில் வந்து உங்களை பார்த்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சீனியருக்கு வந்து என்னை வந்து அழைச்சார். அதுக்கும் இந்த மேடையின் மூலமாக அந்த நாகரிகம், அது நடிகர் திலகம் சிவாஜி சார் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு திரைத்துறையில். அந்த நாகரிகம் துஷ்யந்துட்டே இருக்குது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளராக நிச்சயமாக பிரபு சாரும் தயாரிப்பாளராக வெற்றி விழா போன்ற படங்கள்லாம் தயாரித்து பெரிய ஹிட் கொடுத்தாரு. அது மாதிரி நீங்களும் வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் தலைமுறை நடிகர்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. இரண்டாம் தலைமுறை தயாரிப்பாளர் ஒருத்தரோட இதில் இருக்கீங்க. ஸோ இரண்டாம் தலைமுறை டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இணையிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். சிவாஜி அவர்களோட குடும்பத்திலேருந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் முதல்ல துஷ்யந்த்க்கு, அமுதீஸ்வர் 2 பேருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல்ல அங்கே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் கூப்பிட்டு அங்கே கதை சொல்லிட்டு இருந்தார் அமுதீஸ்வர். ரொம்ப அழகான ஒரு கதை, ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு நினச்சிக்கிட்டு போகும்போது அது வந்து ஒரு ஃபேண்டஸியாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி ஃபேமிலி ட்ராமா அப்படின்றது ரொம்ப இன்வால்வ்டாக கதை கேட்டேன். முடிச்சுட்டு அன்றைக்கி அவர் ஒரு பாட்டு சொன்னார், எப்போ முடியுமோ நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னாரு. எனக்கு அந்த கதை கேட்ட உடனே போய் எழுதணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போன உடனே எழுதிட்டு உடனே அவருக்கு இமெயில் பண்ணேன். அவருக்கும் இமான் சாருக்கும். ரொம்ப அழகான சாங்ஸ் இமான் சார் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சாங் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டும் லைக் ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. என்னென்னா அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் போயிட்டு கதை சொல்லி முடித்த உடனே துஷ்யந்த் சொன்னார், இங்கே தான் வந்து எம்எஸ்வி கண்ணதாசன் தான் இங்கே தான் உட்காந்துட்டு பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க, இங்கே தான் உட்காந்துட்டு வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி காட்டினாங்க. எனக்கு இமான் சாருக்குன்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாடல்கள், அந்த அதே நிலான்ற பாடலாகட்டும், எல்லாம் நாடகம் என்றாயுன்ற பாடலாகட்டும், அந்த பாடல் நான் எழுதும்போது எனக்குள்ள அவங்க கண்ணதாசன், எம்எஸ்வி அவங்க மேலே இருந்த காதல் தான் அந்த பாடல்களை என்னை எழுத வச்சுது. காலமாக அவங்களோட சிவாஜி அவர்களோட படங்களை பார்த்து சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிவாஜி அவர்களோட படம் ஓடும் வீட்டில், நடிகர் திலகமோட படம். ஸோ அந்த படங்கள் பார்த்து அந்த பாடல்கள் கேட்டு அப்படியே அதெல்லாம் உள்ளே ஊறிட்டு இருந்துச்சு. எழுத வருவேன் அப்படின்ட்டு அப்போல்லாம் எப்போவுமே நினைச்சதில்லை சமீபத்தில் வரைக்கும். ஆனால் இப்போ எழுத வரும்போது இந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த ரொம்ப அழகான சாங்ஸ், அந்த பாடல்கள் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி துஷ்யந்த். முருகனுக்கு அரோகரா. முருக பக்தரா? ஆமா. மண் பானையும் பக்கு 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 வாசம் பாக்கும் மீசப்பூர பக்கு பக்கு பக்கு. உடனே சொல்லும்போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம படத்துல இருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான்றவான். ஆனால் திட்டிகிட்டே கும்பிடுவேன். உங்களெல்லாம் கும்பிட்றதுனால தான்டா ஒருத்தனும் கூப்பிட மாட்டான் என்ன. ஆனால் அந்த ஆள் குடிக்க மாட்டார். அதான் ஆச்சரியம். அது இப்போ நிறுத்திட்டார், உடம்பு கெடுத்து நிறுத்திட்டார். அப்படியா சொல்லி அதெல்லாம் இல்லைல்ல. இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து தம்பி மாதிரி தான், ஹீரோ மாதிரி மூடியை திறந்தா போதும். இப்போல்லாம் டொக்காயிடுறேன். அது வரமாட்டாங்க. தேவி மணி என்ன சந்தோஷப்படுறாரு, சாப்பிட்டு ராஜா ரவி தெரில இந்த பொண்ணுக்கு. இந்த கருவத்தை கூட்டு வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்?
எஸ்ஜே சூர்யாவே பாடும்போது இல்லையா மற்றவங்களாம் பாடினா என்ன, அதுக்காக நான் சொல்கிறேன், நான் வேறு அர்த்தத்தில் சொல்கிறேன், நீ வேறு அர்த்தத்தில். ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்திருப்பேன்ல அங்கே. அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அம்மா சொன்னதை தப்பாக எடுத்துக்காம கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்குங்க. ஓ நான் நல்லது வேறு ஸ்கூல் விஷயமா சொல்கிறேன், நீ வேறு எதையோ நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்னை மாட்டி விட்ருவீங்க போல இருக்கு. நான் அப்படி தான்மா பேசுவேன் எப்பவுமே, நான் அப்படி தான் பேசுவேன். ஒன்று நீ அவரையும் அப்படி பேசினார், அவர் என்னை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், முடிஞ்சு போச்சு எல்லாம்.